ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. கூலி திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச் நேற்று நடந்திருந்தது. நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது நார்த் இந்தியாவில் இந்த படம் ஒரு பெரிய சாதனை பண்ணும், ட்ரெய்லருக்கு மட்டும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எகிரும், அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் கிடைக்கும் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் நேற்றுக்கு ஆடியோ லான்ச் நடக்கக்கூடிய அந்த தருணத்திலே அது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் எட்டி இருக்குது இந்த படம். எஸ், நார்த் அமெரிக்காவில், அதாவது கனடா ப்ளஸ் அமெரிக்கா ரெண்டு நாட்டையும் சேர்த்து நார்த் அமெரிக்கா பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா $1 மில்லியன் வசூலை இப்போவே அந்த படம் வந்து வாங்கியிருக்கு. புக்கிங்ஸில் இந்த படத்துடைய வசூல் $1 மில்லியன் வந்து பெற்றிருக்கு. ஃபாஸ்டஸ்ட் எவர் ஃபார் எனி தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லணும். நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ சீக்கிரமாக, ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏறத்தாழ இன்னும் ஒரு 11 நாள் இருக்குது. ஸோ 11 நாளுக்கு முன்னாடி ஒரு படம் $1 மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் எடுக்குதுனாக்கா அதோடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் தலைவருடைய சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் இன்னும் எகிறப்போகுது, ஏன்னா ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சுல, இதுக்கப்புறம் இன்னும் எகிறப்போகுது. இன்னொரு 1 மில்லியன் சேர்த்தாங்கன்னா அடுத்த 11 நாளில் ஒரு நாளைக்கு $1,00,000 சேர்த்தாங்கன்னா அடுத்த $1 மில்லியன். ஸோ ரிலீஸ் டைமில் $2 மில்லியன் ஓப்பனிங் உள்ளே வரும்போது கபாலி ரெக்கார்டை உடைக்கும் இந்த படம். எல்லா சாதனையும் அடித்து நொறுக்க போகுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்தது சூப்பரான அப்டேட். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்துருச்சு. இப்போ ட்ரெண்டிங்லேயே நம்பர் 1 வந்துருச்சு. அதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போதைக்கு 20 மில்லியன் வியூஸை கடந்து போயின்னு இருக்குங்க. ஸோ ரியல் டைம் வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக 20 மில்லியன் வியூஸை தாண்டிடும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வந்து 24 ஹவர்ஸில் இந்த படத்தோடைய அந்த சாதனை இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னாக்கா பட்டைய கிளப்பினுக்கு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்திலையும் மில்லியன் கணக்கில் வியூஸ் வந்துருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருமே பேசினுக்கிறது அந்த 1000 கோடி வசூலை தான். அது சாத்தியமாகணுனாக்கா ஹிந்தியில் இந்த படம் நல்லா ஓடணும். அதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மில்லியன் கணக்கில் ஹிந்தியில் வியூஸ் வருதுனாலே கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே இந்த படத்தை பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்.